வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சன்னம் ஸ்ரீ காளியம்மனே போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகை ரேகாமணியம். நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம நீ பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பயிற்சி பலன்கள்ங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி, சனி பகவான் பயிற்சிகள், இந்த 3 பயிற்சியோட பலன்களோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம், புத்தாண்டு பயிற்சி போல சேர்த்து நான் கொடுத்துருக்கேங்க. நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான இந்த புது வருஷம் கொடுக்க போகுது, இந்த புது வருஷம் கொடுக்கக்கூடிய பலன்களோட இந்த கிரக நிலைகள், அதாவது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அந்த காலம் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் இருப்பார். மிகப்பெரிய கிரகம் சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி, பொன்னவன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, சர்பக்குள் சொல்ற ராகுகேதுக்கள் பெயர்ச்சி உங்க ராசி உங்க லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு சேர்த்து கொடுத்துருக்கோம். அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோங்க. அதே மாதிரி இதுல பாசிட்டிவா இருக்கிற ராசிகளுக்கும் என்ன பரிகாரம் பண்ணா இன்னும் நம்ம அதிகமான நற்பலனை பெறலாம், அதே நெகட்டிவாக அமையக்கூடிய ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும், அது எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா 12 ராசி கட்டம் போட்டிருக்கேன். 12 ராசி கட்டத்தை போட்டு அதுல சனி பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்திருக்கேன், குரு பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்திருக்கேன். அப்போ உங்களுக்கு சனி இருக்கிற பொசிஷன், அவர் பார்க்கிற பார்வையில என்ன பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, குருவோட பார்வையில என்ன நட்பலன் கெடுபலன் கிடைக்க போகுது, நம்ம தெளிவா 12 ராசிக்கு அமைச்சு அந்த கட்டம் அமைச்சு அந்த கட்டத்தின் வாயிலாக உங்களை இன்ச் பை இன்ச்சா விளக்கியிருக்கேங்க. இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரோட ஷேர் பண்ணுங்க. அதற்கு முன்னாடி நம்மளோட எஸ்கே நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் இந்த நியூஸும் ரெடியா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தினர், ஒன்னா வேலை செய்யக்கூடிய நீங்க, உங்க கொலீக்ஸ் கூட எல்லா கூட பகிர்ந்தளிங்க. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா 12 ராசி நான் சொல்லியிருக்கேன். இந்த ராசியை மட்டும் இல்லாம லக்னத்துக்கும் நீங்க எடுத்து பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எஸ்கே அஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், வீடு கட்ட போறேன், மனையடி சாஸ்திரம் வேணும், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நியூமராஜி எனக்கு எண்கணிதம் இல்லை, எனக்கு பெயர் வைக்கணும் எனக்கு குழந்தைகளுக்கு, அதே மாதிரி காது குத்து வச்சிருக்கேன், கிரகபிரவேசம் பண்ணப்போ நல்ல நாள் குறிக்கணும் எனக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற எதுவும் காரியத்துக்கு காரியம் குறிக்கணும், நாள் குறிக்கணும் எனக்கு, நாளும் காரியத்துக்கும் சுப காரியத்துக்கும் என்ன அனைத்து விதமான ஜாதக தொடர்பான பிரச்சனைகளும் நம்ம தீர்வு சொல்லிட்டு வந்துருக்கோங்க. உங்களுக்கு ஆலோசனைகள் வேணும் அப்படி பிரியப்பட்டீங்கன்னா சில நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த 12 ராசிக்காரங்க 12 லக்கணக்காரங்க 2025ஆம் ஆண்டு என்ன கொடுக்க போகுது, அது எப்படி கொடுக்க போகுது, அதை நீங்க எப்படி வாங்கி நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க. கன்னி ராசி கன்னி லக்னம். இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் எப்படின்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் லக்னம் போட்டோம், லக்னம் சந்திரன். சரி, இந்த கன்னி ராசிக்கு இந்த 2025 எப்படி சார் இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் இந்த கன்னிக்கு பேச்சு எல்லாம் பாத்துரும். ஃபர்ஸ்ட் குரு பகவான் என்ன பண்றாருன்னா 14/5/2025 பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு. அதே மாதிரி சனி பகவான் பாத்தீங்கன்னா 29/3/2025 கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பேச்சைக்கு போறாரு. இந்த சர்ப கொள்கை ராகு கேது பாத்தீங்கன்னா 18/5/2025 ராகு பகவான் மீனத்துல இருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் பேச்சாகிறாருங்க. அப்போ இந்த ஓவராலா 2025ஆம் ஆண்டுல இந்த கன்னி ராசி கன்னிராசி எப்படி சார் இருக்க போகுதுன்னா, உங்களுடைய தடை கற்களாக இருந்ததெல்லாம் வெற்றி படிக்கற்களாக மாறக்கூடிய காலமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒரு கேள்வி வரும், சார் எங்களுக்கு சனி பகவான் இப்ப எனக்கு 6ல இருந்து 7க்கு வந்திருக்காரு சார், கண்டக சனியாக இருக்காரு சார்னா வீடியோ எண்ல இதுக்கு நான் சொல்றேன் என்ன பண்ணணும்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ராகு கேதுக்கள் முதல்ல உங்களை விட்டு மறைகிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க 12ல கேது மறைகிறாரு, இங்க 6ல பார்த்தா ராகு மறைகிறார். உபஜயஸ்தானத்துல பாவிகள் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஜெயிப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ 6ஆம் இடத்துல ராகு. அப்போ உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்த எதிரிகள், தொல்லைகள், தடைகள், தடங்கல்கள் விலகுது ஃபர்ஸ்ட். அடுத்தபடியா கேது உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்துகிட்டு உடம்புக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள், அறுவை சிகிச்சைகள், ரண சிகிச்சைகள், ஃபுட் பாய்சன் ஆகிறது, எல்லாத்துலயும் ஒரு தடங்கள், எது செஞ்சாலும் ஒரு தடங்கள், அதுல ஒரு அனுபவம், பாடம், எக்கச்சக்கமான பாடமா நடத்தி உங்களுக்கு இப்ப அவர் உங்களுக்கு 12க்கு போய் அமர்றாருங்க.
புரியுதா? அப்போ இந்த 2 பேர் மிகப்பெரிய தடைகள் உங்களுக்கு விலகுது. சர்ப்பத்தால இருந்த பிரச்சனைகள், சர்ப்பத்தால இருந்த தொல்லைகள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விலகுதுங்க. முதல் 2 எதிரிகள் மறைஞ்சிட்டாங்க. சரி, பெரிய விஷயம். அடுத்தபடியா உங்களுக்கு சனி 7ஆம் இடத்துல கண்டக சனி, இந்த பக்கம் குரு 9ல இருந்து 10க்கு வர்றாரு. குரு பகவான் 10க்கு வந்தா பதவி பறி போயிடுமே சார். ஆமாங்க, அது உண்மைதான். ஆனா அது எப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தன் மாணவ பதவியில இருக்கான், அவன் ஒரு ஜாபுக்கு போறான், அது பதவி மாற்றம், ஒரு பதவியை இழந்து அடுத்த பதவி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்ன பண்ற, தாயாகிறான். அப்போ அம்மாங்கிற பதவி, ஒரு பதவி போய் அடுத்த பதவி. புரியுதுங்களா? அதே மாதிரி மாணவன்கிற பதவி போய் எப்படி பட்டதாரி, புரியுதா, பட்டதாரி பதவி போய் ஒரு என்ஜினியர், பொறியாளர், அலுவலக ஊழியர், அது மாதிரி பதவி மாறும். மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமா தான் இருக்கு. ஏன் நான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குது, நல்ல வேலை கொடுக்குன்னு சொல்றேன், இவரோட பார்வைகள் சுபமா இருக்கு. குருவோட பார்வை, குரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு 4ஆம் அதிபதியும் உங்களை 7ஆம் அதிபதியும் அவர் தான். அதாவது உங்களோட சுகாதிபதி குரு பகவானு, அடுத்தபடியா பார்த்தா உங்களுடைய 7ஆம் அதிபதி கலஸ்திர ஸ்தானாதிபதியும் இந்த குரு பகவானுங்க. இந்த குரு பகவான் 10க்கு வந்தாருன்னா உங்களுக்கு எப்படிங்க இருப்பாருன்னா பவர்ஃபுல்லா இருப்பாரு. எப்பவுமே ஒரு கிரகம் உச்ச வீட்டுக்கிட்ட போதுன்னா அதோட வலிமை நல்லா இருக்கும். புரியுதா? அதே மாதிரி இந்த குரு உங்களுக்கு இருக்கிறது யார் வீட்டுல, புதனோட வீட்டுல. புரியுதா? அப்போ என்ன பண்ண போறாரு, உங்களை மேல் மேல உயர்த்த போறாரு. இது வரைக்கும் உங்க மனசுல இருந்துகிட்டு இருந்த அத்தனை ஆசைகளும் நிறைவேற காலமா இருக்கு. இது வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருந்தான்னு சொல்ற எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பொண்ணான வசந்த காலத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போறாரு. வேலையில இல்லாதவங்களுக்கு வேலை ஃபர்ஸ்ட், திருமணம் ஆகாமல் திருமணம் ஃபர்ஸ்ட். ரொம்ப நாளா பிளான் வச்சிருப்பாங்க, இப்ப கல்யாணம் பண்ணலாமா, அடுத்த வருஷம் பண்ணலாமா, அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணலாமா, இன்னும் செட்டில் ஆகலையே, எப்படி கல்யாணம் சொல்றவங்க எல்லாருக்குமே திருமண வாய்ப்பு. புரியுதா? திருமண வாய்ப்பு இந்த குருபான் ஏற்படுத்த போற. மீச்சர்ல இருக்கீங்க, இல்ல ஒரு காதல்ல இருக்கீங்க, இல்ல திருமணம் வேண்டி காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அமர்க்கலமா, அமோகமா, சூப்பரா, அருமையா இந்த குரு பகவான் ஏற்படுத்த போறார். அடுத்தபடியா வீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சார், நான் வீடு வாங்கணும் சார், எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் வீடு வாங்க முடியல சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே இந்த குரு பகவான் வீடு வாங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு. எப்படி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காருன்னு பாருங்க. 10ஆம் இடத்துல இருந்து அவர் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 1 2 3 4 தான் வீட்டை தானே பாக்குற. அப்ப இங்க 4ஆம் இடம் வலுப்பட போகுதுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவுக்கு உடம்புல இருந்த பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது. அதே மாதிரி உங்க அம்மாவுக்கு இருந்துகிட்டு இருந்த தொல்லைகள் எல்லாமே தீரப்போகுது. புது இடம் வாங்க போறீங்க, புது வீடு கட்ட போறீங்க, புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க. இதெல்லாம் ஓகே சார். சனி எனக்கு 7ல இருந்து அவரோட 7ஆம் பார்வையே எனக்கு 4ஆம் இடத்தை பாக்குற சார். நான் சனி இருக்கிறது குருவோட வீட்டுல, மீனங்கிறது குருவோட வீடு, நல்லவனோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது கெடுக்க முடியாது யாரையுமே. புரியுதா? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல வண்டி வாகன வீடு சேருதோ இல்லையோ வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பு நீங்க சரியா பயன்படுத்த உங்களுக்கு சேரும். ஏன்னா தனக்காரன் 2ஆம் இடத்தை பாக்குறாரு, குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. டைவர்ஸ காத்துறீங்களா, டைவர்ஸ் கிடைக்கும். மறுமணத்தை காத்துறீங்களா, மறுமணம் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும் சார், எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இவரு ராகுவை பார்க்க 6ஆம் வீடு ராகுவை பார்க்கும்போது வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் தங்குறதுக்கும் குடியேறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. அது நல்ல முறைக்கு தொழில் நிமித்தமாக எதனா போய் அமர வாய்ப்பு இருக்கு. சரி சார், குரு நல்லது பண்றாருன்ட்டீங்க, சனிக்கு என்ன சார் சொல்ல போறீங்கன்னா, இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் புரியுதா இல்லையா, உங்களுக்கு சனி பகவான் கெடுக்க போறாரு. 5க்கும் 6க்கும் உடைய வீடு 7ல உட்காந்துருக்காரு. புரியுதா? அதே மாதிரி சனி இருக்கிற வீடு குருவோட வீடு. குரு உங்களுக்கு 10ல இருந்து பார்வை நல்லா பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த குரு பேச்சும் பார்த்தா 11க்கு வந்துடுவாரு. அப்போ இங்க சனியோட அந்த வேல்யூ உங்களுக்கு அந்த அளவு கடுமையா இருக்காது. இருப்பினும் புரியுதா, உடல் நலத்துல கவனமா இருக்கணுங்க. நேரம் எங்க பாக்குறாரு, உங்க லக்னத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ உடல் நலம், சாப்பாடு ஃபர்ஸ்ட், சாப்பாடு கரெக்டா வச்சுக்கணும். வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வண்டி கவனமா போகணும். அது ஹை ஸ்பீடு வேண்டவே வேண்டாம். இரவு நேரம் பைக் ரைடா வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி பஸ்ல போகும்போது படியில தூங்கிட்டு போறது, இல்லைன்னா என்ன சொல்றது, பைக்ல போகும்போது ஹை ஸ்பீட்ல போறது, சாகசம் பண்றது, அதுக்கெல்லாம் இது உரிய நேரம் கிடையாது. நீங்க முயற்சித்தால் சனி முழிச்சுப்பார். சனி முடிச்சா தள்ளி விடுவார். இந்த குருபார் என்ன பண்ணுவார், 10ல உட்காந்துட்டு நமக்கு வேற பதவியை கொடுத்துருவார். புரியுதா? ஆகையால சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. இந்த காலகட்டத்துல மிக 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 கவனத்தோட இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் சொல்லியாச்சு இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா
இங்க 7வது சனி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க. கருத்தின் முதல் ஏற்படுத்துவார். அதே மாதிரி காதலியா இருக்கீங்கனாலும் கவனமா இருங்க. ஏன்னா நம்ம தேவையில்லாத பழச பேச வைப்பாரு, அதுல ஒரு குதர்க்கத்தை பேச வைப்பாரு. நீங்க விளையாட்டா ஜோக் அடிக்க போய் அது பெரிய பஞ்சத்தை பண்ணிக்கும். எங்க நான் விளையாட்டு தாங்க பேசினேன், ஆனா எங்க போய் நிற்கும், விபரீதங்கிறது வேற மாதிரி இருக்கும். அதனால எந்த ஒரு விளையாட்டோ வேடிக்கை எங்க வேணா 7ஆம் இடம் காலத்தும் வாயிலாக நண்பர்கள், கணவன், மனைவி, கூட்டாளி இந்த இடத்துல நம்ம லிமிட்டை நம்ம பார்த்துக்கோம். லிமிட்டை மீறி எங்க நடந்துக்க வேண்டாங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைசபிள்ங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. எடுக்கின்ற காரியம் நல்லா இருக்கும். படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, 7ஆம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கும்போது நண்பர்கள்ட்ட உஷாரா இருந்துக்குவாங்க. கூடா நட்பு கேடல முடியும் சொல்ற மாதிரி இரவு நேரத்துல நம்மோட எங்கேயாச்சும் ஸ்டே பண்றது, அதே மாதிரி விருந்துக்கு செல்றது, இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் சுற்றுலா செல்றதை அவாய்ட் பண்ணிக்குவாங்க. வண்டி வாகனத்துல ஹெல்மெட் போட்டு மிதே வேகத்துல போங்க, அதிக ஸ்பீட் வேண்டாம். இதை மாணவர்கள் சொல்றாங்க. படிப்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. படிப்பு நன்றாகவே இருக்கும். சீனியர்ஸ் நம்ம இதையே தான் நம்ம சொல்றோம். இந்த காலகட்டத்துல அதிக அளவு முதலீடுகள் வேண்டாம். நீ என்ன முதலீடு பண்ணி 5 அப்படியே பண்ணிட்டு வாங்க. இல்லத்தரசிக்கு என்ன நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணா உங்களுடைய பேசுற விதத்தை குறைச்சிக்கோ. யாராவது ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசுங்க. நம்ம மரியாதை விதமும் பேசுவோம். அதை என்ன சொல்ல மதிக்கல பாருங்கட்டு போயிடுவாங்க. அப்போ மரியாதை கொடுத்து எல்லார்ட்டையுமே பேசுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வேண்டாம். தேவையில்லாத கருத்து விவாதங்கள் வேண்டாம். இந்த காலத்துல கணவரே கோவப்பட்டு கணவரே திட்டினால் கூட கணவரிடம் சண்டையோ ஆரிக்கோ வேண்டாம். அதே மாதிரி மாமனார் மாமியிடம் நீங்க அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு கருத்து விவாதமும் ஏற்படுத்தி வேண்டாம். என்ன நடந்தாலும் நம்ம குடும்பத்து பிரச்சனை என்று மனசுக்குள்ளே வச்சு வெளியே இப்படி ஷேர் பண்ண வேண்டாங்க. முதன்மையா இல்லத்தரசியை பொறுத்த வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு 2 பேரும் விலகிட்டாங்க. ராகு கேதுகள் விலகிட்டாங்க, புரியுதா? அதே மாதிரி உடம்ப டேக் கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த்ல கவனமா எடுத்துக்கோங்க. பொதுவாக அந்த எஸ்கேஷன் என்ன சொல்றோம்னா, இந்த காலகட்டத்தில் நீங்க என்னென்னலாம் நம்ம வாங்கணும் செய்யணும்னு நினைச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த காலம் செய்யற வாய்ப்புகள் வரும். பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இருந்த தடை கற்கள்லாம் படிக்கல்லாக்கி மேல் மேல் ஏறி போய் வெற்றக்கூடிய நாட்டுற காலமா இருக்கு. அதனால முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. உங்களுடைய பாதுகாப்போட நீங்க முயற்சி பண்ணிவாங்க. இந்த காலம் நம்ம என்ன உங்களை பரிகாரம் நம்ம சொல்றோம்னா, ஆலங்குடியில் போயிட்டு குரு வழிபாடு பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டுல கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில குரு ஸ்தலம் இருக்கு. அங்க போயிட்டு பகவானுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து, கொண்டக்கடலை மாலை வாங்கி கொடுத்து, உங்கள் பெயர் நாம சொல்லி அங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி முடிஞ்சா வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு வச்சுக்கோங்க, நல்லது பயக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா 2025க்கான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ராசி பிளஸ் லக்னம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான புரிதல் எனக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் எல்லாரோடையும் ஷேர் பண்ணீங்க. நீங்க தெரிஞ்ச விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசா என்ன, நடப்பு புத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நடப்பு தசாநாதன் புத்திநாதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா இந்த பலன் அக்யூரேட்டா மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல ராகு, கேது, சனி, குரு இவங்க நிலைகள் என்னன்னு பாருங்க. இவங்க பயிற்சி ஆகுறாங்க, ஓகே. பயிற்சி ஆனாலும் அவங்களோட நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு, நல்லது பண்ற நிலை இருக்காங்களா, இல்ல இயற்கையா வக்ரமாகி இருக்காங்களா, இல்ல நம்ம என்னாம நிலை இருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு பாத்தீங்கன்னா அந்த பிடிஷனல் கண்டக்ஷன் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொதுவான பாத்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து பார்க்கும் போது உங்களுக்கு புரிதல் கிடைக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா, எந்த ராசியில கண்டது சரியில்லையோ நம்ம பரிகாரமும் சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரம் கரெக்டா செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வாழ்வு தரங்கள் மேலோங்குங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கல, வேற எதுவும் ஜாதகம் பிரச்சனை தீர்வு நினைச்சீங்கன்னா நம்பர் இருக்கு, எப்பனா கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நாம வேற காலையில் சந்திக்க நான் உங்களுக்கு கார்த்திகை. நன்றி, வணக்கம்.